மென்ஸ்ட்ரல் டைமும் ஆண்களுடைய அந்த இதுவும் ஸ்டெமும் வர்றதுக்கான அந்த டைம் எல்லாமே ஒர்க் ஆகுது. கிட்னி தான் டிசைட் பண்ணுதுங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து கிட்னி இது முக்கியம்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன தான் ட்ரீட்மெண்ட் நம்ம எதேதோ பண்ணினாலுமே கிட்னி ஃபங்க்ஷன் சரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோ இல்லை அந்த கரு உருவாகிறதுக்கான தன்மை அந்த அதாவது பெண்களுடைய வந்து அந்த மென்ஸ்ட்ரல் டைமும் ஆண்களுடைய அந்த இதுவும் ஸ்டெமும் வர்றதுக்கான அந்த டைம் எல்லாமே ஒர்க் ஆகுது. கிட்னி தான் டிசைட் பண்ணுதுங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து கிட்னி இது முக்கியம்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன தான் ட்ரீட்மெண்ட் நம்ம எதேதோ பண்ணினாலுமே கிட்னி ஃபங்க்ஷன் சரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோ இல்லை அந்த கரு உருவாகிறதுக்கான தன்மை அந்த ஈஸ்ட்ரோஜன் கரெக்ட் பண்ணுறது அண்ட் அது எல்லாமே வந்து கிட்னி தான் முடிவு பண்ணுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து அதை ரொம்ப நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி தான் பெரிய விஷயமாவே இருக்குது. ஏன்னா கிட்னி ஸ்டோன் ஒரு பக்கம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடிமா மாதிரி வீக்கம்லாம் வரும் பார்த்தீங்களா, காலில் வீக்கம், இந்த முழங்காலில் வீக்கம் வருது, அப்புறம் முகத்துலேயும் கூட வீக்கம் அந்த மாதிரி இருக்கும். கை காலில் எங்கே வீக்கம் இருந்தாலும் அதுவும் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் தான். பட் அது ஃபுல்லுமே கிட்னி நம்ம டிசைட் பண்ண முடியாது. அது நம்ம பிளட் டெஸ்ட்டும் எடுக்கணும். ஏன்னா யூரிக் ஆசிட் எப்படி இருக்குது, யூரியா கிரியேட்டின் அதை பொறுத்து எல்லாமே அதெல்லாம் கரெக்டாக இருந்து சம்டைம்ஸ் லிவரோட பிரச்சனைனாலையும் கூட அப்படி இருக்கலாம். ஸோ அதை நம்ம டயக்னோஸ் பண்ணணும். பட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காலோட வீக்கம் இருக்குது, இந்த கணுக்காலில் வீக்கம் இருக்குது, முட்டியில் வீக்கம்லாம் வருது, முகத்தில் வீக்கம் இருக்குது, கண்ணுக்கு கீழே ஆக்சுவலி கண்ணுக்கு கீழே வந்து ஸ்வெல்லிங் வந்தாலே அது கிட்னி ஃபங்க்ஷன் சரியில்லை அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் நம்ம ஆனால் அதுக்காக நம்ம ரொம்ப வந்து கிட்னி ஃபெயிலியராக அப்படி எடுக்க வேண்டாம். அது சிம்டம்ஸ் காமிக்குது, நீங்கள் வந்து உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறக்கான சிம்டம்ஸ் காமிக்குது. நம்ம அப்போவே எச்சரிக்கையாக அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை நம்ம பண்ணணும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த காலில் முட்டி வீக்கம் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த கணுக்காலுக்கிட்ட நான் அது ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது எங்கே அமுத்தணும்னு ஸ்டில் இதில் காமிக்கலாங்க. அது பார்த்தா மக்கள் வந்து அதை பார்த்தாலே அந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டாலே அவங்களுக்கு சரியாயிடும். ஸோ நம்ம நீடில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. வீட்லேயே செல்ஃபாகவே அவங்க வந்து அந்த பாயிண்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கணுக்காலில் வந்து K3ன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த பாயிண்ட் அமர்த்திக்கலாம். இப்போ இந்த ஹேர் நல்லா வளரணும், ஹேர் வந்து ஷைனிங்காக இருக்கணும். ஏன்னா ஹேர் தண்ணியை பாடியில் வந்து தண்ணியை வாட்டர் கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ணுறது கிட்னி. ஸோ அந்த தண்ணி நீர் ஏன் இப்போ நீங்கள் சொன்னீங்க ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எதனால் கிட்னின்னு சொல்கிறேன்னா வாட்டர் கண்டென்ட்டு பாதுகாத்து வைக்கிறது கிட்னி. ஸோ அதனால தான் அந்த குழந்தை கரு உருவாகிறதுக்கும் அந்த கிட்னி நம்ம மெயினாக சொல்கிறோம். சரிங்க. இப்போ ஹேர் நல்லா இருக்கணும் அப்படின்னா கூட கிட்னிக்கான பாயிண்ட் இருக்குது. இப்போ நிறைய பேர் நம்ம ரொம்ப ஹேர் மேலே ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. இப்போ அதுக்கான ஒரு பாயிண்ட் நம்ம இதில் என்னென்ன பாயிண்ட் அமுத்தணும்னு ஜென்ரலாக சொல்லிடலாம். இந்த K10 சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் அதை அமுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேர் நல்லா ஷைனிங்காக இந்த ஸ்பிட் ஹேண்ட்ஸ் மாதிரியெல்லாம் வருது இல்லைங்களா, வெடிச்சிட்டு இப்போ ஹேர் க்ரோத் இல்லாமல் இருக்கும், ஹேர் ஃபாலிங். அதாவது அது மட்டும் ரீசன் இல்லை, மேபி சம்டைம்ஸ் வந்து அவங்களோட மெயின்டெனன்ஸ் தப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக வரும். ரொம்ப கெமிக்கல் பேஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க, இன்டேக் சரியில்லாமல் எடுக்கிறாங்க, நல்ல தண்ணியாக இல்லாமல் குளிக்கிறாங்கனாலும் ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ ஹேர் ஃபால்னாலே கிட்னி நம்ம எடுத்துட வேண்டாம். பட் ஆனால் அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் தி ரீசன். ஏன்னா இப்போ நிறையா அந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அந்த கிட்னிக்கு இது கொடுக்கும்போது நம்ம ஸ்ட்ரென்த்து கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகுங்க. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி தான் நமக்கு வந்து இப்போது கண்ணுக்கு கீழே நிறைய பேருக்கு இந்த ஸ்வெல்லிங் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது ஆக்சுவலாக என்னென்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் அந்த யூரிக் ஆசிட் அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் சரியில்லாதப்ப கண்டிப்பாக அது முகத்து கண்ணுக்கு கீழே அந்த மாதிரி காமிக்கும். ஒரு ஃபர்டிலிட்டிக்கு கிட்னி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்களா மேம்? அது எப்படி மேம்? ஆக்சுவலாக வந்து கிட்னி தான் நம்மளோட கன்செப்ஷன், அதாவது குழந்தை நமக்கு உருவாகிறதுக்கு முக்கிய காரணம்னு சொல்கிறதுனா கருமுட்டை வளர்ச்சிக்கு கிட்னி ரொம்ப முக்கியங்க. அந்த மென்ஸ்ட்ரல் ரொட்டேஷனை அந்த சுழற்சி இருக்கு இல்லைங்களா, அது வந்து கிட்னியில் தான் கிட்னி ஃபங்க்ஷன் கரெக்டாக இருந்தது அந்த மென்ஸ்ட்ரல் ரொட்டேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஜென்ஸுக்கும் அப்படி தான். அவங்களுக்கும் வந்து விந்தணு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அது நல்லா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எல்லாமே கிட்னி தான் தீர்மானிக்குது. அவங்க கிட்னி செயல்பாடு பொறுத்து தான் ரீப்ரொடக்ஷன். அப்போது அது குழந்தை உருவாகணும்னா
பெண்களுக்கான அந்த மாதவிடாய் டைம்லயும் ஆகட்டும், அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் முடிச்சு இந்த 8th 9th டேலேருந்து வச்சுக்கோங்க, 9th டேலேருந்து 15th டே வரைக்கும் சொல்லுவாங்க. அப்போ அந்த 9th 10th டே வந்து நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் அதுக்கு டிசிஎம் முறைப்படி அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் 13 14 டே அந்த அந்த இடையில கேப் விட்டு தான் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அது அது என்னன்னா அந்த செயல்பாடுகள் வந்து அதிகமாக ஊட்டம் கொடுக்குங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ் நல்லா கிடைக்கும் அந்த மாதிரி. ஏன்னா இது எல்லாமே தீர்மானிக்கிறது ஒரு குழந்தை உருவாகிறதுலேருந்து, அது பிறக்கிறதுலேருந்து, அதோட வளர்ச்சியிலிருந்து, அதோட ஏஜ் ஃபேக்டர்லேருந்து எல்லாமே தீர்மானிக்கிறது கிட்னி தான். ஸோ அது அது ஏன் அப்படின்னா அது நம்ம வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நமக்கு வந்தது. அது நம்ம அதுதான் நம்ம ஆரோக்கியத்தை எல்லாமே தீர்மானிக்கிறனால அதுதான் எல்லாமே முடிவு பண்ணுது நம்ம உடம்புல. இவ்ளோ டீட்டெயிலா கிட்னி பத்தி சொன்னது, டயக்னோசிஸ் பத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க் யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. ஆக்சுவலாக எல்லாருக்கும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வின்டர் சீசனில் கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட்டும் எடுத்துக்கோங்க. ஈவினிங் டைம் ஒரு 5 to 9 வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நம்மளை எப்படி டென்ஷன் இல்லாமல் வச்சுக்கணும் அந்த மாதிரி இருந்துட்டு, ஃபுட்டு வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அமைதியாக ஃபேமிலி கூட இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்கள் எனர்ஜி லாஸ் ஆகாது, உங்கள் எசன்ஸ் குறையாது. உங்கள் கிட்னி எசன்ஸ் குறைஞ்சதுன்னா அது வந்து ரீகெயின் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்தது அந்த எசன்ஸ். அதை வந்து நம்ம திரும்ப ரீகெயின் பண்ண முடியாது. நம்ம அது வந்து ஒன்ஸ் வந்தது தான். நம்ம லைஃப் ஸ்டைலில் தான் அதை பத்திரப்படுத்தி வைக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அது வந்து நம்ம ஃபுட் எடுக்கிறதுல, லைஃப் ஸ்டைலில் என்ன என்ன மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம், உழைப்பு, ஓய்வு இதெல்லாம் பொறுத்து தான் அது வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட வந்ததை வந்து நம்ம பாதுகாத்து வைக்க முடியும். அதை தீத்துறாம, அதாவது அது நமக்கு நிறைய காலம் நம்ம கடைசி நம்ம 100 வயசு வாழ்றோம்னா அந்த 100 வயசு வரைக்குமே அந்த கிட்னி எசன்ஸ் நமக்கு வேணும். ஸோ அந்த எசன்ஸை வந்து நம்ம பாதுகாப்பாக வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் கண்டிப்பாக இந்த வின்டர் சீசனில் ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் நன்றி.